வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சுப்பிரமணிய பாரதி எழுதின காற்று வெளியிடை கண்ணம்மா இந்த பாட்டோடைய சமரியை பார்க்கலாம் வாங்க. பாரதியார் தேசிய கவி. அவர் தமிழ் புலவர் அப்படின்றதுல நமக்கு எல்லாருமே ரொம்ப பெருமையான ஒரு விஷயந்தான். அதுலேயே பார்த்திங்கன்னா அவர் கிருஷ்ணரை பற்றி பாடின பாடல்கள் ரொம்ப பிரபலமானவை. அந்த கிருஷ்ணா பாடல்களில் கண்ணன் பாட்டுன்னு சொல்லுவோம். அதில் கண்ணனை அவர் தோழராக, அவரோட மகனாக, அவரோட காதலராக நினச்சி அவர் நிறைய பாடல்கள் எழுதியிருக்காரு. இந்த காற்று விளை கண்ணம்மா இதில் அவர் கிருஷ்ணனை ஒரு பெண்ணாக, அதாவது கண்ணம்மாவாக நினச்சி அவங்க தன்னுடைய காதலையாக நினச்சி அவர் எழுதியிருக்காரு. இந்த போயம் காற்று வெளியிடை, அது ஆங்கிலத்தில் சொல்லணுன்னா இன் திஸ் வாஸ்ட் பிரீசி எக்ஸ்பான்ஸ் கண்ணம்மா அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்ணலாம். இது ரொம்ப அழகான ஒரு ரொமான்டிக் போயம். இதில் பாரதியார் அவருடைய பக்தியும் சேர்த்து தான் கிருஷ்ணர் மேலே பொழிஞ்சிருக்காரு. இவர் என்ன சொல்கிறாருன்னா, கண்ணம்மாவை பற்றி நினைக்கும் போதே இப்போ அவர் பிரிஞ்சிருக்காங்கன்றது அதுலேருந்து நமக்கு புரியுது. அவருக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கான். கண்ணம்மோட அழகை அவர் நிலவோடு ஒப்பிடுறாரு, இயற்கையோடைய அழகோடு ஒப்பிடுறாரு. இந்த பாடல் முழுக்க அவருடைய காதலை பற்றியும் இந்த பிரிவோட வேதனை பற்றியும் அந்த அழகு பற்றியும் தான் அவர் எழுதியிருக்காரு. ஏன்னா கண்ணம்மோட அழகை அவர் நிலவோடையும் அவங்க மேனியோட நிறத்தை தங்கத்தோடையும் அவர் இதில் கற்பனை பண்ணி வர்ணிச்சிருக்காரு. இது அவர் எந்த அளவுக்கு கண்ணனை அவர் மனசுக்குள்ளே உருவகப்படுத்தியிருக்காருன்றது நமக்கு புரியுது. அந்த பாடலோட ஆங்கில டிரான்ஸ்லேஷனை பார்த்துட்டு, மொழிபெயர்ப்பை பார்த்துட்டு நம்ம தமிழ் பாடலை பார்க்கலாம். ஆங்கிலத்தில் அவர் எழுதியிருக்காரு. இன் திஸ் வாஸ்ட் எக்ஸ்பான்ஸ் கண்ணம்மா ஐ ஃபீல் ஹாப்பி திங்கிங் ஆஃப் யூ லவ். இது என்னென்னா, இந்த பறந்து விரிஞ்ச இந்த இவ்வளோ பெரிய உலகத்தில் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது உன்னுடைய காதல் தான். லிப்ஸ் லைக் அ ஃபவுண்டன் ஆஃப் ஹனி. உன்னோட உதடுகள் தேன் மாதிரி இருக்குது. மூன் சோக்ட் செரன் ஐஸ். உன் கண்கள் நிலவை ஒத்தி இருக்குது. ஸ்கின் தட் இஸ் லைக் கோல்டு. உன்னுடைய மேனி அப்படியே தங்கம் மாதிரி இருக்குது. as long as I live in this world I will not think of anything else. என் கடைசி மூச்சு இருக்க வரைக்கும் நான் இந்த உலகத்தில் வேறு எதையுமே நினைக்க மாட்டேன். யூ மேக் மீ ஃபீல் லைக் அ செலஸ்டியல் பீயிங். உன்னை பற்றி நான் நினைக்கும் போது, நீ என்னுடைய காதலில் நினைக்கும் போது எனக்கு எப்படின்னா வானத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது, தேவலோகத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. தேவலோகத்தில் ஒரு மனிதர், அதாவது மனிதனாகவே நினைக்க தோணலை, என்னை ஒரு தேவனாகவே நினைக்க தோணுது அப்படின்றாரு. யூ ஆர் மை லைஃப் கண்ணம்மா, ஐ வில் சிங் யூ ப்ரேசஸ் ஆல் த டைம். நீ தான் என்னுடைய வாழ்க்கை, நீ தான் என்னோடய உயிர். நான் உன்னை பற்றியே தான் எப்பொழுதும் பாடிக்கிட்டே இருப்பேன். ஆல் மை சாரோ அண்ட் சஃபரிங்ஸ் வேனிஷ் இன் யுவர் ரேடியண்ட் ப்ரெசன்ஸ். நீ இருக்கும்போது என்னுடைய கஷ்டம், துக்கம், மன வருத்தம் எது இருந்தாலும் சரி அது அப்படியே மறைஞ்சு போயிடும். ஐ ஃபீல் நெக்டர் இன் மை மவுத். உன்னை பற்றி நினைக்கும் போது, உன்னோட பேரை சொல்லும் போது என் நாக்கில் அப்படியே தேன் ஊறுது. when I speak the name கண்ணம்மா, you are the light from the fire in my soul. நான் உன் பேரை கண்ணம்மா அப்படின்னு கூப்பிடும் போதே என்னுடைய ஆத்மாலேயே அப்படியே கொழுந்து விட்டு எரியக்கூடிய ஒரு நெருப்பை என்னால் உணர முடியுது. யூ ஆர் வாட் ஆக்கியபைஸ் மை தாட்ஸ் அண்ட் மை வில். நீ தான் என்னுடைய எண்ணத்தையும் என்னோடய மனசையும் முழுசாக ஆக்கிரமிச்சிருக்க அப்படின்னு சொல்லி இதை எழுதியிருக்காரு. பாரதியார் அந்த கவிதையை தமிழில் எழுதியிருக்காரு. அந்த தமிழ் பாடலையும் பார்த்துடலாம். காற்று வெளியிடை கண்ணம்மா, நின்றன் காதலை எண்ணி கலைக்கின்றேன். அமுதூற்றினை ஒத்த இதழ்களும் நில ஊறி ததும்பும் விழிகளும் 10 மாற்று பொண்டொத்த நின் மேனியும் இந்த வையத்துள் யாவுனுல வட்டிலும் என்னை வேற்று நினைவென்று தெற்றியே இங்கோர் விண்ணவனாகவே புரியுமே. நீ எனதுணுயிர் கண்ணம்மா, எந்த நேரமும் நின்றை போற்றுவேன். துயர் பொய்யின துன்பங்கள் நினை பொன்னென கொண்ட பொழுதிலே என்றன் வாயினிலே அமுதூறுதே கண்ணம்மா வென்ற பேர் சொல்லும் போதிலே உயிர் தீயினே வளர்த்துதியே என்றன் சிந்தனையே என்றன் சித்தமே. இப்படி தான் கவிஞராக அவர் அழகாக கண்ணனை பற்றி நினச்சி அந்த காதலில் உருகி எழுதியிருக்காரு. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.